எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம ஒரு சென்சிட்டிவான டாபிக் பேச போகிறோம். அதாவது மரணம், இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான். ஆனால் அந்த மரணம், இறப்பை பார்த்து நம்ம ரொம்பவே பயப்படுறோம். இன்ஃபேக்ட் அந்த வார்த்தையை கூட இப்போ நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இயற்கை எய்தினார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர, போஸ்டரில் எழுதுகிறோமே தவிர, இறப்பு, மரணம் இதை குறித்து நேரடியாக பேசுறதுக்கு கூட தயக்கம். ஏன்னா இறப்பு ரொம்ப மோசமானது அப்படின்னு நம்ம மனசில் இருக்கிறது தான் அந்த நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். அப்படி கிடையவே கிடையாது. வயது ஆன பின்னாடி உடம்போட செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, இயற்கையாக நம்ம உடலோட சக்தி குறைஞ்சி வயதாகி இறத்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நார்மலான, ரொம்ப கஷ்டமில்லாத ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் இது ஒரு கஷ்டமான விஷயமாகவும் கடினமான விஷயமாகவும் நம்மளும் எடுத்துக்க கூடாது. நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது ஒரு கஷ்டம். ஆனால் வயதான பின்னாடி வரக்கூடிய இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு ப்ராசஸ். பயப்படக்கூடாது. நீங்க உடல் சில அறிகுறிகளை இறப்புக்கு முன்னாடி காட்டும். அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல சுவாசம் அப்படிங்கிறது, அவங்களுக்கு ஆக்சிஜனோட தேவை அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடுது. ரொம்ப சோர்வாக காணப்படுவது மட்டும் இல்லாமல் மூச்சு அப்படிங்கிறதே ஆழமாக இழுக்க மாட்டாங்க. லேசான மூச்சு இழுத்து அப்படியே மூச்சை வெளியே விடுறது அப்படிங்கிறது இருக்கும். ஆழமான மூச்சாக இல்லாமல் ஷாலோவாக கொஞ்சம் தூரம் தான் மூச்சு இழுப்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ், அப்படியே மூச்சு நாம் இறுக்கி பிடிக்கல, பட் தானாக அந்த பாஸ் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்கும். அப்புறம் மெதுவாக சுவாசத்தை வெளியே விடுறது. நிறைய கொட்டாவி விடுவாங்க. அதிக கொட்டாவி அப்படிங்கிறது நம்ம உடம்போட நேச்சுரல் ப்ராசஸ். அந்த சமயத்தில் நம்ம உடம்புக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படுது. அந்த நேச்சுரல் ப்ராசஸ், இயற்கையான ஒரு தேவையினால தான் அதிகமாக கொட்டாவி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில பார்த்தா அவங்க ஆக்சிஜன் தேவைக்காக கொட்டாவி அதிகம் விடுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க மூச்சு விடும்போது ஒரு சத்தம் கேட்கலாம். ராட்டிலிங் நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரகரன்னு ஒரு சத்தம் கேட்கும்போது அவங்களுக்கு ஏதோ மூச்சு விட ஏதோ அடைச்சிக்கிச்சோ, அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை இருக்கோ, ஆஸ்துமா மாதிரி வீசிங் இருக்கோ, எதுவுமே கிடையாது. அவங்க நார்மலாக தான் மூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சுவாச பகுதியில் நம்ம வாயிலிருந்து சுரக்கக்கூடிய உமிழ் நீரோ சில செக்ரீஷன்ஸ், திரவங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. நார்மலாக இருக்க பர்சனாக இருந்தால் அதை முழுங்கிடுவோம். அதை மீண்டும் அந்த திரவங்கள், அந்த சுவாச பாதைக்கிட்டேயே திரவங்கள் போகாது. அதெல்லாம் நம்ம உடம்பு ரீஅப்சர்வ், உறிஞ்சப்பட்டுடும். ஆனால் இறப்பை நோக்கி போகக்கூடியவங்களோட கடைசி நாட்களில் இந்த மூச்சு விடும்போது ஒரு ராட்டிலிங் நாய்ஸ் அப்படிங்கிற வகையில் ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கலாம். அது நார்மல் ப்ராசஸ். ஆக்சுவலாக இதனால இறக்க போறவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அது நார்மலாக தான் தெரியும். ஆனால் நம்மளுக்கு தான் அந்த நாய்ஸ் சத்தம் உண்மையிலேயே பயத்தை ஏற்படுத்தும் அவங்க மூச்சு விடும்போது. இந்த மாதிரி சத்தம் வரும்போது அவங்கள கொஞ்சம் லைட்டாக ஒரு கழிச்சு படுக்கிற மாதிரி செஞ்சாலே ஓரளவுக்கு அந்த சத்தம் அப்படிங்கிறது குறையும். பொதுவாக இந்த திரவம் சுரப்பு குறைக்கிறதுக்கான மருந்துகள் தந்தாலும் கேட்காது. ரொம்ப தூங்கணும்னு நினைப்பாங்க. இந்த கடைசி கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தூக்கம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கூட அப்படியே தூங்கிடுவாங்க. தங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் இருக்காது. ரொம்ப ஆர்வம் குறைவாக இருப்பாங்க. பொதுவாக இறப்புக்கு முன்னாடி கடைசியாக போகக்கூடிய உணர்வு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஹியரிங். நம்மளோட செவிகள் கேட்கக்கூடிய திறன் தான் கடைசியா போகும். அப்படிங்கும்போது இறக்க போறவங்க கண்ணை மூடி படுத்திருந்தா கூட நீங்க பேசுறத அவங்க கட்டாயம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க காதுகளில் செவி திறன்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் ஆறுதலான விஷயங்களை அவங்க பெட் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு அவங்க கைகளை பிடிச்சிருந்தாலே அதுவே ஒரு மிகப்பெரிய ஆறுதல் இறக்க போறவங்களுக்கு. சில சமயம் இறக்க போறவங்களோட கடைசி காலத்தில் தங்களே அறியாமல் அந்த யூரின் கண்ட்ரோல் இருக்காது, மலம் போற கண்ட்ரோலும் இருக்காது. ரெண்டுமே இல்லாததுனால தானாக படுக்கையில் சிறுநீர் கழித்தல், மலம் கழித்தல் இதெல்லாம் நடக்கும். இது ஒரு மிகப்பெரிய அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மசில்ஸ்லாம் தளர்வடைய ஆரம்பிக்குது. சிறுநீர் போடுறதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தசைகள் தளர்வடையுது. மோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தசைகள் தளர்வடையுது. இது கடைசி கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கான அறிகுறி தான். மேலும் இவங்களுக்கு பசி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. சாப்பிடவும் மாட்டாங்க. என்னன்னா சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு இல்ல நீராகாரத்தை முழுங்கிறதுக்கு கூட எனர்ஜி இருக்காது, கஷ்டமா இருக்கும். அதனாலேயே சாப்பிட மாட்டாங்க.
பசி எடுக்கலங்கிறத விட அவங்களால சாதாரண அந்த தண்ணீர் குடித்தலையோ உணவை வென்று சாப்பிடுவதோ முடியாது. ரொம்ப வீக்கா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு முழுங்கக்கூடிய திறன் இருக்கான்னு பார்க்கணும். அவங்களால முழுங்க முடியல அப்படின்னா நீங்களா பால் இதெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டேஞ்சர். அது நேரா சுவாச பாதைக்கு தான் போகும், இறப்பை ஏற்படுத்திடும். பொதுவா அந்த முழுங்கும் திறன் குறைவா இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில லைட்டா ஐஸ் கியூப் கூட ஒத்தி எடுக்கிறது, உதட்டில் ஒத்தி எடுக்கிறது, அப்படி ஒத்தி எடுத்தீங்கன்னா அதை கூட கொஞ்சம் சாப்பிட வாய்ப்பு இருக்கு, அதை குடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஸ்பாஞ்ச் கூட இருக்கு. ஆனால் அந்த ஸ்பாஞ்ச் நம்ம வைக்கும்போது அந்த ஸ்பாஞ்சை கடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. போக போக பழகிடுவாங்க. ஆனால் இதுக்குரிய இந்த ஸ்பாஞ்சில் இருந்த தண்ணீரை அவங்க குடிப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க உடம்புல இருந்து ஒரு ஸ்மெல் வரலாம். நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லையா, அந்த ஸ்மெல் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு மைல்டு ஸ்மெல் வரலாம். அவங்க இறக்கக்கூடிய காரணம்ங்கிறது கேன்சர் போன்ற நோய்கள், குடல் புற்றுநோய் இல்லை வயிற்று புற்றுநோய் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே தெரியும். எதனால இந்த மெட்டபாலிசம் குறைஞ்சு போயிடுது. அவங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் மாற்றத்தினால இந்த ஸ்மெல் வரும். அவங்க கை, கால்கள், காதுகள், மூக்கு எல்லாமே தொட்டா ஜில்லுன்னு இருக்கும். சம்டைம்ஸ் கைகள் லேசா வீக்கம் தென்படலாம். எதனாலனா அங்கே உடம்புல ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது நல்லாவே குறைஞ்சிடும். அப்படி ரத்த ஓட்டம் குறையும் போது சம்டைம்ஸ் அந்த படுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா ரத்தம் முதுகு பக்கம் தேங்கி இருக்கும் போது அது பார்க்க ஏதோ புண்ணு மாதிரி இருக்கும். லைட்டான அதை மசாஜ் பண்ணி விட்டாலே அந்த ரத்தம் போயிடும். வலி பெருசா உங்களுக்கு தெரியாது. பொதுவா இதெல்லாம் தாங்க அறிகுறிகள். இறப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு வேறுபடும். ஆனா பொதுவான அறிகுறிகள் இதெல்லாம் இறப்புக்கு முன்னாடி தென்படக்கூடிய விஷயங்கள் தான். பெரும்பாலும் சில பேருக்கு கன்ஃபியூஷன் கூட வரலாம். அந்த இறப்பு நேரத்துக்கு முன்னாடி யாரு என்னன்னு தெரியாம போகலாம். டெலீரியம்னு ஒரு கன்ஃபியூஷன் மனநிலைக்கு போவாங்க. ஆனா இறக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த நினைவு அப்படிங்கிறதுலாம் திருப்பி நார்மல் ஆகும். இன்னொரு விஷயம் டெம்பரரி இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தா ஒரு புது எனர்ஜியோட திடீர்னு எந்திரிச்சு உட்கார மாதிரி இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதை பார்த்த உடனே சொந்தக்காரங்க எல்லாம் பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுவாங்க, குஷி ஆயிடுவாங்க. ஆஹா, உயிர் பிழைச்சிட்டாரு அப்படின்னு. பொதுவா இது யூஸ்வலா தற்காலிகமாக தான் இருக்கும். மறுபடியும் அவங்க மீண்டும் கண்டிஷன் வர்சன் ஆகி இறப்பு நிலைக்கு போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரியும் நிறைய டைம் நடக்கும். பொதுவாக இறப்பு பக்கத்தில் வர அந்த தசைகள்லாம் தளர்வடைகிறது, தாடை பகுதியில் அப்படியே வீக் ஆகி தசைகளை தடவடைகிறதுனால வாய் திறந்த மாதிரி இருக்கிறதும். இப்போ ஒருத்தர் இறந்தோடனே கண்கள்லாம் அப்படியே திறந்து முழுதாக திறந்து அப்படியே விட்டத்தை பார்க்குற மாதிரி அவங்க கண்கள் இருக்குன்னா அந்த தசைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக தளர்வடைகிறது. அந்த மூளையோட கண்ட்ரோலில் இருந்த தசைகள் மூளையோட கண்ட்ரோல் டக்குன்னு கட் ஆகுது. கட் ஆகும்போது உங்களுக்கு அந்த கண்கள் அப்படியே திறந்த வாக்கில் ஆகிடுது. அந்த தசைகள்லாம் தளர்வடைகிறது தான் அது காரணம். கண்கள் திறக்கிறதும் வாய் திறக்கிறது போன்ற விஷயங்கள். பொதுவா அவங்களோட அந்த கடைசி கட்டத்துல மூச்சு விடுதல் அப்படிங்கிறது இறக்க போற நேரத்துல கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் மூச்சு இழுத்து விட்டாலும் அப்புறம் அப்படியே ரொம்ப நேரம் மூச்சு விடாத மாதிரியே இருப்பாங்க. திருப்பி லைட்டா ஒரு மூச்சு வரும். இது குஸ்மால் பிரீத்திங் அப்படின்னு கடைசி கட்டத்துல வரக்கூடிய ஒரு மூச்சாவும் இருக்கலாம். இறப்புக்கு மிக அருகில். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த மூச்சு நிக்கிறது. மூச்சு நின்னோன சர்க்குலேஷன் அடுத்த 2-3 நிமிடங்கள்ல இதயம் துடிப்பு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது. அடுத்த ஒரு சில வினாடி டு நிமிடங்கள்ல சர்க்குலேஷன் டோட்டலா இதய துடிப்பு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுது. பாடியில எல்லா கண்ட்ரோலும் போகுது. இதுதான் இறப்பு வருவதற்கான நிலைகள். இறப்பு வருவதற்கான அறிகுறிகள், கடைசி கட்டத்தில் வருவதற்கான அறிகுறிகள். பெரும்பாலும் வயதான பின்னாடி வரக்கூடிய இது ஸ்மூத்தா தான் இருக்கும். நாம ரொம்ப பயப்படுற அளவுக்கு இறப்பு அப்படிங்கிறது கொடுமையா இருக்காது. அதனால இறப்பை கண்டு பயப்படாம நம்ம இருக்கும் நாட்கள்ல மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சந்தோஷமா நாட்களை கழிச்சோம்னா அதுவே பெரிய நிம்மதி. இறப்பை கண்டு பயப்பட வேண்டாம். நான் போட்ட வீடியோலயே கொஞ்சம் அதிக நெகட்டிவான வீடியோ இதுவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. எனிவே நிறைய பேருக்கு இது குறித்த புரிதல் இருக்காது. அந்த புரிதலை உருவாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.